வீட்டை மட்டுமல்ல, கழகத்தை நாங்கள் காப்போம் என்கிற உணர்வோடு கருப்பு சிவப்பு கடல் போல திரண்டிருக்கீங்க. வீட்டையும் கழகத்தை மட்டுமல்ல, நம்ம தமிழ்நாட்டையும் ஏன் இந்திய நாட்டையும் காக்க நாங்கள் தயார். யாருக்கு நாங்கள் என்ற துணிச்சலோடு திரண்டிருக்கீங்க. தஞ்சை மண் கம்பீரமான மண். மன்னர்களுக்கெல்லாம் மன்னரான ராஜராஜ சோழன் ஆட்சி செய்த சோழ மண் இந்த மண். கம்பீரமாக நிற்கக்கூடிய பெரிய கோயிலும் காலங்கள் கடந்தும் உறுதியாக நிற்கக்கூடிய கல்லணையும் நிலைத்து நிற்கக்கூடிய மண் இந்த தஞ்சை மண். நவீன தமிழ்நாட்டின் சிற்பியான நம் உயர்நீகர் தலைவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரை கொடுத்த மண் இந்த மண். ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில் பிறந்து காவேரி நீரை குடித்து வளர்ந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர். ஏன் நானும் டெல்டாக்காரன் தான். இந்த மாநாட்டை எழுச்சியோடும் உணர்ச்சியோடும் ஏற்பாடு செய்திருக்கிறார் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர், நாடாளுமன்ற குழுவினுடைய தலைவர் என்னுடைய அன்பு தங்கை கனிமொழி அவர்கள். தங்கை கனிமொழி கிட்ட ஏதாவது ஒரு பொறுப்பு ஒப்படைச்சா அதை அமைதியாகவும் சிறப்பாக செயல்படுத்தி காட்டுவாங்க என்பதற்கு இந்த மாநாடு ஒரு எடுத்துக்காட்டு. கழக பணிகள் தான் இந்த அமைதி. உரிமை குரல் எழுப்ப வேண்டிய நேரத்தில் கர்ஜனை மொழியா மாறி போராடுவார். அதுதான் கனிமொழி. அவருக்கு என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அதேபோல மண்டலத்தினுடைய பொறுப்பு அமைச்சர், முதன்மை செயலாளர், என்னுடைய அருமை சகோதரர், திருச்சி தந்த தீரர் KN நேரு. கழகத்தை வளர்க்கிறதுல, எழுச்சி மிகு மாநாடுகளை நடத்துறதுல, மக்களை திரட்டுறதுல அசகாய சூரர் அவர். அவருக்கும் மகளிரனுடைய நிர்வாகிகளுக்கும் மாவட்ட கழகத்தின் செயலாளர்களுக்கும் கழக முன்னணியினருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். பல்லடத்தில் தீபமாய் ஒளிர்ந்த இந்த வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாடு இப்ப தஞ்சையில தகத்தகன்னு மின்னுது. தஞ்சை என்பது திராவிட இயக்கத்தினுடைய கோட்டை. வெல்லும் தமிழ் பெண்களை, கழகத்தை காக்க வேண்டிய கடமை, தமிழ்நாட்டை வளர்க்க வேண்டிய கடமை உங்களுக்கு தான் நிறைய இருக்கு. சாதி ஆதிக்க ஒழிப்பு மட்டுமே திராவிட இயக்கத்தினுடைய அடிப்படை நோக்கம் இல்ல. பெண் விடுதலையும் தான் நம்முடைய அடிப்படை. சாதியால் உயர்வு தாழ்வு இல்லை என்பதற்காகவும், ஆண் உயர்ந்தவன் பெண் தாழ்ந்தவர் என்று நினைப்பதும் நடத்துவதும் தவறானது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் உருவாக்கப்பட்ட இயக்கம் நம்முடைய திராவிட இயக்கம். சூத்திரர்களைப் போல பெண்களும் இழிவானவர்களும் ஒடுக்கப்பட்ட காலத்தில் இந்த இருவருடைய விடுதலைக்காகவும் வாழ்நாளெல்லாம் உழைச்சார் தந்தை பெரியார். திராவிட இயக்கத்தோட தாய் அமைப்பான நீதி கட்சி ஆட்சியிலே தான் பெண்களுக்கு முதலாக வாக்குரிமை தரப்பட்டுச்சு. அந்த வழித்தடத்தில் வந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் சுயமரியாதை திருமண சட்டத்தை நிறைவேற்றினார். பெண்களுக்கு சொத்துல சமபங்கு உண்டு என்று கொடுத்தார் நம்முடைய தலைவர் கலைஞர். இது 1929ஆம் ஆண்டு தந்தை பெரியார் போட்ட தீர்மானம். அதை 1989 நிறைவேற்றியவர் முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள்.
பேண்டி காவலர்களை உருவாக்கினவர் கலைஞர். மகளிர் சுய உதவி குழுக்களை உருவாக்கி பெண்களை தொழில் முனைவர்களாக உயர்த்தினவர் கலைஞர். உள்ளாட்சி அமைப்புகள் இடஒதுக்கீட்டை கொடுத்தார். நம்ம திராவிட மாடல் ஆட்சியில இன்றைக்கு 1,30,00,000 சகோதரிகளுக்கு இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உரிமை தொகை வழங்கிக் கொண்டிருக்கிறேன். நான் சிஎம் ஆகி முதல் கையெழுத்து பேருந்துகள்ல பெண்களுக்கு கட்டணமில்லா விடியல் பயண திட்டத்துக்கு தான். ஸ்டாலின் பஸ்ஸுன்னு மக்கள் அதுக்கு பேர் வச்சுட்டாங்க. அதுதான் அந்த திட்டத்துடைய வெற்றி. கல்லூரிகளை படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்குகிற புதுமை பெண் திட்டத்தில் 5 லட்சம் மாணவிகள் பயனடைகிறாங்க. கொரோனா கால இன்னல்களில் இருந்து மகளை சுயவது குழுவினரை காத்திட்ட கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக அவங்களுக்கு வழங்கப்பட்ட 2674 கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செஞ்சுட்டு 17,33,696 சுயஉதவி குழுக்களுக்கு 1,05,235 கோடி ரூபாய் வங்கி கடன் இணைப்புகள் வழங்கி சாதனை படைச்சிருக்கிறோம். மக்களை தேடி மருத்துவ திட்டத்தில் மகளிர் சுயஉதவி குழுவினரை ஈடுபடுத்துறது மூலமா அவங்களை தன்னலமற்ற சேவைக்கு அங்கீகாரம் பெற்று தந்திருக்கிறோம். முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தில் சுயஉதவி குழு மகளிரை பங்கு பெற செஞ்சிருக்கிறோம். பணிக்கு செல்லக்கூடிய மகளிர் பாதுகாப்பா தங்குவதற்கு தோழி விடுதிகளை திறந்திருக்கிறோம். அடுத்த இன்னும் பல மாவட்டங்கள்ல தொடர்ந்து திறக்க போகிறோம்.